போய் பாத்தீங்களா? என்னாச்சுன்னு? டேய், கடவுள் நம்மள கைவிடலன்னு தெரியுது. நீ இப்ப உடனே என்ன பண்ற? அந்த மூர்த்திக்கு டாக்டர் வேஷம் போட்டு உடனே கூட்டிட்டு வா. சரிண்ணே, போய் கூட்டு வரேன். ஏழு வண்ணம் அறியாத ஏழை இவனோ, உள்ளம் திறந்து பேசாத ஊமை இவனோ, காதில் கேட்ட வேதம் நீயே, தெய்வம் தந்த தீபம் நீயே, கையில் நான் ஏந்தும் காதல் நீதானே, நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன். ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனேன். நெஞ்ச உதைச்சு உதைச்சு பறந்து போன அழகா. மூர்த்தி, நீ இத பண்ணியே ஆகணும். சார், நான் எத்தனையோ வேஷம் போட்டு நடிச்சிருக்கேன். ஆனா இந்த டாக்டர் வேஷம் போடுறது எனக்கு ரொம்ப புதுசு சார். அதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நீங்க சொல்ற மாதிரி நடிச்சா எங்க மாட்டி போனோம்னு பயமா இருக்கு சார். யோ, சின்ன ஹாஸ்பிட்டல்ல நடிச்சாதான் ஏன் மாட்டிப்ப? இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல நடிக்கிறப்போ ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருப்பாங்க. நிறைய டாக்டர்ஸ் இங்கே அங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆபரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸையும் வர வைப்பாங்க. உன்ன பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கு. நீ தைரியமா நடியா. நீ டிராமால முக்கி நடிச்சாலும் உனக்கு 500 ரூபா கூட கிடைக்காது. ஆனா நான் 25,000 ரூபாய் சொலையா கொடுக்குறேன். தைரியமா நடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. அதெல்லாம் சரிதான் சார். நீங்க சொல்ற மாதிரி நான் பேஷண்ட் வார்டுக்குள்ள போறப்ப அங்க நர்ஸ் இருந்தா என்ன கண்டுபிடிச்சிருவாங்களே. நீ ஏன் நர்ஸ் இருக்கிறப்ப போற? 24 மணி நேரமும் நர்ஸ் பேஷண்ட் பக்கத்துலயேவா இருக்காங்க? நர்ஸ் இல்லாத நேரமா பார்த்து நீ உள்ள போயிடு. சரிங்க சார். தைரியமா செய்யா. உன்னை என் பையனே பார்த்தாலும் நிஜமான டாக்டர்னு நம்புவான். அந்த அளவுக்கு நீ பக்காவா இருக்க. தைரியமா நடி. சரிங்க சார். அப்பாடா, இவனை ஒரு வழியா சமாதானப்படுத்தி நடிக்க வைக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சாச்சு. இனிமே நம்ம ஆட்டம் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம். உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல டாக்டர். உங்களுக்கு தலையில அடிபட்டதுல பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்குமா? என்னன்னு அந்த பொண்ணை கடத்தி வச்சு கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்க. இப்ப எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இப்ப போய் போலி டாக்டர் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கீங்க. அப்ப என்னதானே உங்க பிளானு? சங்கர், முதல்ல திவ்யாவை கடத்தி வச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுங்கிறது பிளான் ஏ. இப்ப அது முடியாது. அதனால பிளான் பி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னது பிளான் பி? ஐயோ, சீதாவுக்கு ஃபோன் பண்ணி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லணும். சரி. சொல்லுங்க சீதா, இப்ப நீ எங்க இருக்க? மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, முதல்ல நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல சீதா, நான் ஒருத்தங்கிட்ட பணத்தை கைமாத்தா வாங்கினேன். அவன் உடனே உனக்கு தான் தெரியுமே பணத்தை சரியா கொடுக்க முடியாதுன்னு, நீ எல்லாம் ஏன்டா கடனை வாங்குற கண்ணா பின்னான்னு என்ன திட்டான். அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டி போன் பண்ணி அவளையும் திட்டுறேன்னு சொல்லியிருக்கான். அதான் அவன் போனுன்னு பண்ண போறான்னு உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு சொல்றேன். நீங்க வாங்கின கடனுக்கு அவன் எப்படி என்ன போன் பண்ணி திட்டுவான்? ஐயோ, என் பிளான் புரியாம இவ வேற குறுக்க கேள்வி கேட்கறாளே. அது ஒண்ணு இல்லம்மா, மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கிட்டமா. அவங்கெல்லாம் அப்படிதான். பணம் கடனை வாங்கின ஆம்பளைங்க பணத்தை திருப்பி தரலன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு போன் பண்ணி காதுல கேட்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டுவாங்கம்மா. அப்பதான் நம்ம பணத்தை திருப்பி கொடுப்போமா. அந்த வார்த்தைகள்லாம் நீ கேட்டனா தூக்கு மாட்டி தொங்கிருவாமா. அதனால தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட சொன்னேன். அப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் நீங்க ஏன் கடன் வாங்குறீங்க?
ஐயோ, ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வாங்கிட்டு மாட்டிக்கிட்டாமா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னா பண்ண. உங்களை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தொலைக்கிறேன். இந்த மனுஷனை என்ன பண்றது? அப்பாடா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. சொன்னா கேளுங்க, ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். வேணாம் டாக்டர், வேணாம் டாக்டர். நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. தயவு செஞ்சு போங்க. டாக்டர், சொல்லுங்க. முன்னாடி ஒரு லேடி டாக்டர் தான் திவ்யாவை செக் பண்ணாங்க. அவங்க எங்க? அவங்க இன்னொரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேருமே நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதுனால இந்த பேஷண்டோட சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்து என்ன வந்து அட்டென்ட் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன். ஆக்சுவலா ஒரு டாக்டரை நீங்க டவுட் படக்கூடாது. சாரி டாக்டர், உங்க மேல எனக்கு டவுட்லாம் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தனீங்களே, அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே டாக்டர்? ஐ எம் சாரி. ஆஸ் அ டாக்டரா ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். அவங்களுக்கு தலையில அடிபட்டதுனால பிரெயினுக்கு போற நரம்புல பிளட் கிளாட் ஆயிருக்கு சார். அதை உடனே ஆபரேட் பண்ணி ரிமூவ் பண்ணலனா அவங்கள காப்பாத்துறது கஷ்டம். டாக்டர், அப்படின்னா அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுங்க. நான் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பணத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. எவ்வளவு நாள் அவங்க ஃபேமிலியில கொடுப்பாங்க. டாக்டர், அவங்க உயிர் தான் முக்கியம். டாக்டர், உடனே ஆபரேஷனுக்கான ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர். அது பிரச்சனை இல்லைங்க. ஆபரேஷனுக்கு பேஷண்ட் கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். நான் உள்ள இவ்வளவு நேரமும் இத பத்தி தான் பேசினேன். ஆபரேஷன் வேணான்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றாங்க. நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணலனா உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். இப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி ஆபரேஷனுக்கு சம்மதிக்க வைக்கணும். இப்பத்துல இருந்து ஒவ்வொரு செகண்டும் அவங்க உயிருக்கு ஆபத்து தான். இதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன். அப்பாடா. சார். மூர்த்தி, என்னாச்சு? சார், நீங்க சொன்ன மாதிரியே பக்காவா நடிச்சிட்டு உங்க பையனை நல்ல பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்துனதும் அப்படியே துடிச்சு போயிட்டார் சார். துடிக்கணும்ல, அதுக்காக தானே இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்கோம். ஆமா, என் மருமக திவ்யா என்ன சொன்னா? அந்த பொண்ணும் என்ன உண்மையான டாக்டர்னு நம்பிச்சு சார். ஆபரேஷன் பண்ணாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னு நான் சொன்னதுக்கு நான் நினைச்ச வாழ்க்கையே எனக்கு கிடைக்கல. நான் யாருக்காக உயிர் வாழணும், எனக்கு ஆபரேஷனே தேவையில்லைன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி மூர்த்தி, நான் சொன்னபடியே நடிச்சு கொடுத்துட்டேன். நான் சொன்னபடியே பணத்தை கொடுத்துறேன். நான் சொன்ன அமௌண்ட். தேங்க்யூ சார். அப்புறம் நான் சொல்றது கேளு, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. உடனே கிளம்பு கிளம்பு கிளம்பு. போ. வரேன் சார். வரேங்க. இந்த வீட்ல அனிதா அம்மாக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கும்னு நினைச்ச சக்தி. ஆனா நம்ம திவ்யா அம்மாக்கு கல்யாணம் நடக்கும்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஆமா பிரியா, அதுவும் தகுதியான சம்மந்தம் அமைஞ்சிருக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆதிரா மேடமும் அவங்க பையனும் திவ்யாவை ரொம்ப நல்ல விதமா பாத்துப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு திவ்யாவை பிடிச்சு போச்சு. மாமியாரோட உயிரை காப்பாத்தின மருமகள அப்படின்னா அவங்கள தேவதை மாதிரி தானே பாத்துக்கணும். அந்த அளவுக்கு ஆதிரா மேடம் திவ்யா அம்மாக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. சங்கர், உன் போன்ல இருந்து சக்திக்கு போன் போட்டு உங்க அம்மா ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தப்ப மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்களை எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு இந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லிடு. ஐயோ அண்ணே, நீங்க பண்றது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டுது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னீங்க. இப்போ என்னடா சக்திக்கு ஃபோன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றீங்க. நீங்க என்னென்ன பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. பார், நீ என் கூட இருக்க, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ பண்ண. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. நான் எல்லாத்தையும் ஒரு பிளானோட தான் பண்ணுவேன், புரியுதா? புரியுது. போனை போடு.
யார் சக்தி? ஆ, தெரியல, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஹலோ, உங்க பேர் சக்தி தானம்மா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் இங்க தள்ளு வண்டியில காய்கறி விக்கிறோம்மா. உங்க அம்மா என்கிட்ட பொருளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகும்போது மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்கம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, முகத்துல தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்த்தேன், அவங்க எந்திரிக்கவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க ஏபி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா கிளம்பி ஏபி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா. சரிங்க, இதோ நான் உடனே கிளம்பி வரேன். பிரியா, நீ இத பாத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்னாச்சு சக்தி? அது நான் வந்து சொல்றேன். ஐயோ, இப்ப அம்மாக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. நமக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னவர்கிட்டே கேட்போம். அவர் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருதே. அம்மா நம்பருக்கே ட்ரை பண்ணலாம். என்ன, அம்மா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கடவுளே, என் அம்மாக்கு எதுவும் ஆக கூடாது. அண்ணே, ஏபி ஹாஸ்பிட்டல் போங்கண்ணே. இந்த மனுஷன் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு கடன்காரன் நமக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமா திட்டுவான்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாரு. பொண்டாட்டிய இன்னொருத்தன் அசிங்கமா பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறவருக்கு கடன் வாங்க கூடாதுன்னு தெரியல. இதுல இருக்கிற தன்மானம் அதுல ஏன் இல்லாம போச்சுன்னு தெரியல. இப்பெல்லாம் அவரோட நடவடிக்கையே ரொம்ப மர்மமா தான் இருக்கு. எதுவும் புரிய மாட்டேங்குது. சக்திக்கு ஃபோன் பண்ணி அங்க வீட்ல கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு விசாரிக்கலான்னு பார்த்தாலும் இப்ப முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ளீஸ். திவ்யா, உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொன்னதுக்கு நீங்க வேணான்னு சொன்னீங்களாமே. ஆமா. ஏன் அப்படி சொன்னீங்க திவ்யா? இதுக்கு நீங்க கண்டிப்பா சம்மதிக்கணும். உங்களுக்கு சர்ஜரி நடந்தே ஆகணும். நடக்கலன்னா என்ன ஆகும்? உங்க உயிருக்கே. ஏன் நிறுத்திட்டீங்க? முழுசா சொல்ல வேண்டியதானே? சர்ஜரி நடக்கலன்னா நான் செத்து போயிடுவேன், அதானே? நான் எதுக்காக உயிர் வாழணும்? என்ன திவ்யா எப்படி பேசுறீங்க? உங்க குடும்பத்துக்காக நீங்க உயிர் வாழணும். அவங்களுக்காக நான் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தது போதும். என் அம்மா அமைச்சு கொடுக்கிற வாழ்க்கையை நான் ஏத்துக்கலன்னு என்னை அடிச்சு சித்திரவதை செய்றாங்க. நீங்க என்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி மன ரீதியா என்ன சித்திரவதை செய்றீங்க. இவ்வளவு கொடுமையும் மன வலியையும் தாங்கிக்கிட்டு எந்த பொண்ணுதான் உயிர் வாழ ஆசைப்படுவா? நீங்களே சொல்லுங்க அருண். எனக்காக நீங்க ஏன் மன வருத்தப்படுறீங்க அருண்? நான் யாரு உங்களுக்கு? நீங்க வேலை செய்யற முதலாளி வீட்டு பொண்ணு. உங்களுக்கு எங்க குடும்பம், ருத்ரா அத்தை, அவங்க மேல இருக்கிற விசுவாசம், அது மட்டும் தானே முக்கியம். என் மனசு, அதுக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையே. ஆனா எனக்கு அப்படி இல்ல அருண். உங்களை எனக்கு ஏன் பிடிச்சது, எதுக்காக பிடிச்சது எதுவுமே தெரியாது. ஆனா பிடிச்சு போச்சு. நீங்க எனக்கு நம்பிக்கையான வாழ்க்கை துணையா இருப்பீங்கன்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் நான் உங்களை சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லையே.
ஒருத்தரை என் மனசுல இருந்து இந்த அளவுக்கு தீவிரமா லவ் பண்ணிட்டு அவர் எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு போய் என்னால எப்படி அருண் வாழ முடியும்? எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்லயே நான் செத்து போயிருந்தா இவ்ளோ நேரம் உங்ககிட்ட பேசி பாவம் உங்க நேரத்தையும் வீணடிச்சிருக்க மாட்டேன். பரவாயில்ல, கடவுள் இன்னொரு மரணத்துக்கான வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அருண். மறு ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அதுலயாவது நீங்க என் மனசை புரிஞ்சுப்பீங்களான்னு பார்க்கலாம். அருண், அத்தை உங்களுக்கு முக்கியமான அவசர வேலை கொடுத்திருப்பாங்க, நீங்க போய் அதை பாருங்க. இன்னும் அரை மணி நேரத்துல என் கதை முடிஞ்சிடும். நான் இறந்துட்டேங்கிற விஷயம் தெரிஞ்சா எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டீங்க? திவ்யா, ப்ளீஸ் திவ்யா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க உயிரோட வேணும். உங்களை கெஞ்சி கேக்குறேன், இந்த சர்ஜரிக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திவ்யா, எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் திவ்யா. நானே உங்களுக்கு தேவையில்லாதப்போ நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும் அருண்? இப்ப உங்களுக்காக நான் என்ன பண்ணா இந்த ஆபரேஷனுக்கு நீங்க ஒத்துப்பீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். சொல்லுங்க திவ்யா. திவ்யா ப்ளீஸ் சொல்லுங்க. அப்ப நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா அருண்? கண்டிப்பா கேப்பேன் திவ்யா. அப்படின்னா சத்தியம் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கண்டிப்பா கேட்பேன். திவ்யா, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும் அருண். என்ன சொல்றீங்க திவ்யா? நான் உங்களுக்கு தாலி கட்டுமா? ஆமா, எனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல நான் பொழைப்பனா இல்ல சாவனான்னு எனக்கு தெரியாது. 50-50 சான்ஸ் இருக்குன்னு தான் டாக்டரும் சொன்னாரு. நான் பொழைச்சிட்டேன்னா உங்க ஒய்ஃபா உங்க கூட வந்து சந்தோஷமா வாழ்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க கட்டின தாலியவே நான் பெருமையா நினைச்சு சந்தோஷமா சாகுறேன். இதான் என்னோட ஆசை. இதை நிறைவேற்றி வைப்பீங்களா அருண்? என்ன அருண், நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னீங்க. எனக்கு தாலி கட்டணும்னு சொன்னதும் மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே நிக்கிறீங்க. திவ்யா, அது வந்து போதும். உங்க மனநிலை என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை விடவும் உங்களுக்கு எங்க குடும்பத்து மேல இருக்க விசுவாசம் தான் இந்த நேரத்திலயும் பெருசா தெரியுது. நான் வாழ்ந்தா உங்களுக்காக தான் வாழணும் அருண். இல்ல, எனக்கு உயிர் மேல ஆசையே இல்லை. என்ன ஃபைல்லாம் கலைஞ்சிருக்கு? திவ்யா, திவ்யா, என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? திவ்யா, இங்கேயும் காணுமே. ஐயோ, இங்கேயும் ஆளை காணுமே. எங்க போயிருப்பா? திவ்யா, ஐயோ, எங்க போனானே தெரியலையே. ரூமை பூட்டி தானே வச்சுட்டு போனேன். எங்க போனானே தெரிய. அத்தை, என்ன ஆச்சு? மருமகளே, திவ்யாவை ரூம்ல காணோம். எங்க போனானே தெரியல. ஆனா நான் வரும்போது ரூம் கூட பூட்டி தான் இருந்துச்சு. பூட்டி இருந்த ரூம்ல இருந்து அவ எப்படி வெளியே போக முடியும்? அதான் எனக்கும் தெரியல மருமகளே. ஆனா எப்படியோ இங்க இருந்து அவ எஸ்கேப் ஆகி போயிருக்கா.
இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? மாயமா வீட்டை விட்டு போயிருக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ தப்பிச்சு எவ்வளவு தூரம் தான் போக முடியும் அத்தை? இங்க பக்கத்துல எங்கேயாவது தான் இருப்பான். நான் என் ஆளுங்களை விட்டு தேட சொல்றேன். சீக்கிரம். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஆட்டோ ஸ்டாண்ட், ஏர்போர்ட்னு எல்லா இடத்துலயும் ஆளுங்களை போய் தேட சொல்றேன். இதுல ஏதாவது ஒரு இடத்துல அவன் மாட்டிப்பான். நம்ம திவ்யாவை காணோங்கிற விஷயம் ஆதிராவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த கல்யாணமே நின்னு போயிடுமே. இந்த விஷயத்த நாம எதுக்கு ஆதிராக சொல்ல போறோம்? அவங்க திவ்யாவை பத்தி நம்ம கிட்ட ஏதாவது கேட்டா அவ இந்த ரூம்ல தான் இருக்கான்னு ஏதாவது ஒண்ணு சமாளிச்சா முடிஞ்சிச்சு. ஆனா எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்? 5 மணி நேரம் சமாளிச்சா போதும் அத்தை. அதுக்குள்ள அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. இதெல்லாம் சாத்தியமா அனிதா? என்ன நம்புங்க அத்தை, 5 மணி நேரத்துல திவ்யா உங்க கண்ணு முன்னாடி இருப்பா. அது வரைக்கும் இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. புரியுதா அத்தை? சரி. நான் இப்பவே ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி திவ்யா எங்க இருக்கான்னு தேட சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க அத்தை. திவ்யா, என்ன அருண், போனவர் அப்படியே போயிருவீங்கன்னு நினைச்சேன். திரும்பவும் வந்திருக்கீங்க. நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா?